திரு வன்னியரசு, இங்க கண்ணுக்கு எட்டிய வரை எதிரிகளே இல்லை அப்படின்னா அவங்க திமுகவில் இருக்கக்கூடிய எதிரிகளை தான் அவங்க சொல்றாங்க. அதுல உட்பொருள் இருக்கு, மறைபொருள் இருக்கு அப்படிங்கிறாரு. இங்க ஆட்சியின் தவறுகளை மறைப்பதற்காகத்தான் பெரியாரை கையில் எடுப்பது, இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறது அப்படிங்கிறார் ஸ்ரீகாந்த். அப்படித்தானா? இல்லை, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேடம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சாட்டையால் அடிச்சுக்கிட்டது யார் அப்படின்னா நாட்டுக்கே தெரியும். அவர் அண்ணாமலை தான். அவர் தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஒரு நாடகம் ஆடினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் நாடகம் ஆடுறது. இப்போ அவர் என்ன செருப்பு ஒரு போராட்ட வடிவம் அப்படின்னு பார்க்கக்கூடாதா? இல்லை, அதாவது போராட்ட வடிவம் அப்படிங்கிறது இதுவரை இப்படி ஒரு போராட்டத்தை நான் பார்த்ததில்லை. இப்படி தன்னைத்தானே அடிச்சுக்கிற ஒரு தலைவரை இது ஒரு போராட்டம்னு சொன்னீங்கன்னா அப்போ சாலைகளில் தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்களே, அது போராட்ட வடிவம் நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு அது தெரியாமல் கேட்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அது என்ன மாதிரியான ஒரு போராட்டம்னு எனக்கு தெரியல. இல்லை, நீங்கள் நாடகம்னு சொல்கிறீங்களே, அதனால அது ஒரு போராட்ட வடிவம் அப்படின்னு நான் அதை சொல்கிறேன். இல்லை, அது அவருடைய செயல்பாட சொல்கிறோம். அப்போ மிக தெளிவாக நாடாளுமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க யார் எதிரி. அப்போ எங்களுக்கு கண்ணு கெட்டிய தூரம் எதிரி இல்லை அப்படின்னா இப்போ எதிரியா அளவு கோட்பாட்டு ரீதியான எதிரியா பாஜகவை பார்க்குறோம். ஆனால் அவங்க இங்கே வலிமையாக இல்லைங்கிறதுனால அதை சொல்லியிருக்கலாம். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த துரோகிகள் தமிழின துரோகிகள் அப்படின்னா இப்போ அவருடைய சீமான் வெர்சனை தான் மரியாதைக்குரிய பாஜக நண்பர் சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் சொல்கிறார். இங்கேயும் பெரியார் குறித்து பலமுறை நம்ம கேட்டோம், ஆதாரம் கேட்டோம். ஆனால் ஆதாரம் இல்லை, நீங்கள் நாட்டுடைமையாக்குங்க, அப்புறம் நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இல்லைனா நான் இதில் நீதிமன்றத்தில் கொடுப்பேன்னு சொல்லி அதை திசை திருப்புற வேலை. எதற்குமே அது குறித்து எந்த ஆதாரமும் மற்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அண்ணாமலையும் அதவே சொல்லி என்கிட்ட இருக்குன்னா அப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு, அவர் சீமான் கிட்ட கொடுப்பாருங்கிறாரு. அதாவது ஒரு நேர்மை இருக்கணும். நான் இருக்கு அப்படின்னா போட்டால் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்ல, அப்படி சொல்லியிருந்தாருன்னா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். அப்படி இருக்கான்னு தான் நம்ம கேட்குறோம். அப்படி இல்லாததை நீங்கள் அதாவது கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்வது. அவர் என்ன சொல்றாருன்னா பொதுவெளியில வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, அதை சீமானிடம் கொடுப்பார், சீமான் அதை உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவாங்க. அது ரெண்டு பேரும் மாறி மாறி நான் அவர்கிட்ட கொடுப்பேன் இவர்கிட்ட கொடுப்பேன்னு வேணா சொல்லிட்டு இருக்கலாம். அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன இருக்கு அப்படின்னா அதை சொல்லிட்டு அது ஒரு நேர்மை, அவ்வளவுதான். இருக்கு அப்படின்னா வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு தேதியை சொல்றாரு, விடுதலையில் அந்த தேதியை சொல்றாரு, அந்த தேதியில் தேடி பார்க்கணும். அது எதுவுமே இல்லை, எல்லாமே வெளிப்படையாக போட்டாங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தா வேற ஒருத்தர் எழுதின புத்தகத்தை சொல்றாரு. அப்ப கூட அது வேற புத்தகத்தை சொல்றாரு. அதனால அது இப்ப விவாதம் இல்லை. இந்த விவாதத்துக்கு அது இல்லை. ஏன்னா ஆதாரமற்ற அவதூறான குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்ப இவர் இன்னைக்கு சொல்றாரு, இவர் தமிழின துரோகிகள் சொல்றது ஏற்கனவே தமிழ் தேசியம் பேசுகின்ற போலி தமிழ் தேசியவாதிகளை தான் சொல்றாங்க. மேடம் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு RSS ஒரு கிளை அமைப்பா எப்படி நாம் தமிழர் கட்சி செயல்படுது அப்படிங்கிற அமைப்பு இன்னைக்கு ஏற்கனவே தமிழ் தேசியம் பேசினாங்க. இன்னைக்கு அவர்கள் RSS ஒரு கிளை அமைப்பா செயல்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க. அப்படிதான் பார்க்குறோம். இன்னைக்கு கூட ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும்பொழுது சொல்றாரு, ஏன் கனிமொழி அவர்கள் ஏன் தூத்துக்குடியில் போய் நிற்கணும். அவர் இன்னைக்கு நீங்க அவருடைய இது ரொம்ப அநாகரிகத்தினுடைய உச்சமாக தான் இருந்தது. இந்த விவாதத்தில் நாம் தமிழர் பிரதிநிதி யாரும் நேரடியா இல்ல, ஆனா அவருடைய கருத்துக்களை ஆதரிக்கிற நிலையில இருக்காங்க, பாஜக இருக்கு. ஆனா நேரடியா பதில் சொல்லக்கூடிய இடத்துல யாரும் இல்ல. அது இல்ல, அதாவது ஏற்கனவே அவர் கருத்து அவருடைய வெர்சனை சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியது. அதனால இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. நீ தலைப்பு தமிழின துரோகின்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த தமிழின துரோகி யாரு அப்படின்னா நான் சீமான் தான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க சொல்ல வந்திருக்கிறேன் நான். அப்ப அவர் இன்னைக்கு ஊடகவியலாளர் சந்திப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் தூத்துக்குடியில் அவங்க நிக்கிறாங்க, அவர் அந்த சாதி மக்களை நாடார் சாதி மக்களை ஏமாத்துறாங்க, இவர் நாடாரா இவங்க நாடாரா, கலைஞர் பொண்ணு எப்படி நாடாரான்னு அவர் சாதி வெறியை ஊட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியா மாத்துறாரு. அடிப்படையில் திராவிட இயக்கங்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு கோட்பாட்டை அவங்க தொடர்ச்சியாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப கலைஞர் அவருடைய குடும்பம் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு குடும்பமா மாறி இருக்கு. நீ சாதி ஒழிப்பை தடுத்து நிறுத்துவதற்காக சாதி வரியை தூண்டுகிற ஒரு சாதியவாதியாக சீமான் இருக்கிறார். அவர் தமிழினத்தின் பேர்ல இங்க ஒரு நாடகம் ஆடுகிறார் என்பதைத்தான் அவர் சொல்லாம சொல்றாங்க. அதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க இது எல்லாமே ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு தார்மீக ஒரு அரசியல் உரையாடல் அல்லது விவாதம் அப்படின்னு வச்சுப்போம். இது இன்னும் நீண்ட நெடுங்காலம் நடக்கும். இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் புறக்கணிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே கண்ணு கெட்டிய வரை தூரம் வரை எதிரிகளே
இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது என்பது ஒரு அதீத நம்பிக்கை, ஓவர் கான்பிடன்ஸ் மாதிரி இல்ல. அதாவது எதிரி இல்ல அப்படிங்கறத வந்து அவங்க எந்த பொருளை சொல்லியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து மிக மோசமான எதிரி பகை அப்படிங்கிறது பாஜக தான். மக்களுக்கு எதிராக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க ஒரு கோட்பாட்டு ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் இன்னைக்கு வந்து பகை சக்தியாக இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு பாஜக அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தில் ஒவ்வொரு மாநிலங்களையும் அவர்கள் பல்வேறு கிளைகளை உருவாக்கி அந்த கிளைகள் மூலமாக வந்து குழப்பங்கள் விளைவிப்பது அப்படிங்கிறது அப்படி ஒரு கிளையாக தான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் இருக்கிறது. அந்த நாம் தமிழர் மூலமாக இன்னைக்கு வந்து தமிழ் தேசியங்கிற பேரில் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க இந்து தேசியத்தை, இந்துத்துவத்தை, மதவாதத்தை, மதவெறியை, சாதி வெறியை ஊட்டுகின்ற ஒரு அமைப்பாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. அப்போ இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த பின்னணியிலிருந்து நம்ம பார்க்க நீங்க பேசும்போது எதுவுமே நான் பேசல, நான் பேசுகிறேன், குழப்பம் பண்ணாதீங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சி நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிராக வந்து குழப்பங்கள் வந்து செய்வதற்கு பல்வேறு உத்திகளை கையாளுறாங்க. அந்த உத்திகளில் வந்து இப்ப சீமான் வந்து அதி தீவிரமா வந்து பெரியாரை முன்வைத்து, இப்போ அவர் வந்து உங்ககிட்ட வெங்காயம் இருக்கு, என்கிட்ட வெடிகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது வந்து எவ்வளவு மோசமான ஒரு குழப்பத்தை உருவாக்குது, ஒரு பதற்றத்தை உருவாக்குவது. நீங்க விடுதலை புலிகள், நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு, விடுதலை புலிகளோ மேதகு பிரபாரன் அவர்களோ ஒருபோதும் தங்களுடைய ஆயுதங்களை அப்பாவி சிங்கள மக்கள் மீது ஒருபோதும் பிரயோகித்ததில்லை. அவர்கள் டார்கெட் பண்ணது எல்லாமே முதல்ல கட்டுநாயக விமான நிலைய தாக்குதல் கூட அந்த தாக்குதல் அங்க நடத்தினாங்க குறி வச்சு. மக்கள் மீது எப்பவுமே கடைசி யுத்தத்தில் கூட நீங்கள் அவர்கள் விமான தாக்குதல் நடத்தினாங்க. விமான தாக்குதல் மக்களை போய் தாக்கல, அவங்க ராணுவ நிலைகளை தான் தாக்குனாங்க. அப்படிப்பட்ட விடுதலை புலிகளுடைய வீரம் எறிந்த போரை வந்து மிக கொச்சைப்படுத்துகின்ற ஒரு பாசிசத்தினுடைய வடிவமா தான் வந்து சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் தமிழின துரோகின்னு சொல்லி பேசுவோம். திரு சேலம் மணிகண்டன், இங்க ஒரு சிலர் ஒன்றிய அரசிடம் வளைந்து கொடுத்தே தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில விமர்சனத்தை வைக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. கண்ணு கெட்டிய வரை துரோகிகளே சூழ்ந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? கவிஞர் கனிமொழி எதிரிகள் துரோகிகள் ரெண்டு பேர்த்த குறிப்பிட்டு அவங்க பேசியிருக்காங்க. அதனால இப்ப நான் முதல்ல வந்து அவங்க துரோகிகள்னு யாரை குறிப்பிட்டாங்க அப்படிங்கறது சொல்லிட்டு போறதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அவங்க இயல்பாவே கலைஞருடைய கவி வாரிப்பு, அதனாலதான் கவிஞர் கனிமொழி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதனால துரோகிகள் அப்படின்னு யாரை பட்டியலிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மத்திய அரசுல ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பா UPA 1 UPA 2 அப்படிங்கறத சர்வ வல்லமை படுத்த பெரிய போர்ட்போலியோ எல்லாம் வச்சுக்கிட்டும் திமுக வந்து மாநில சுயாட்சிக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு சொந்த கட்சியவே அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நேர்மையை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி கச்சத்தீவை யாரு தாழ்வார்த்து கொடுத்தாங்க, கச்சத்தீவுல கைவிட்டு போனதுனால மீனவர்கள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு படுகொலை செய்யப்படுறாங்க, கச்சத்தீவை விட்டு கொடுத்த காரணமா இருந்த தன்னை தந்தையவே அவர் வந்து துரோகி குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க.